ஸோ கன்னிசாரா வினை அதாவது இந்த ரியாக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைடுகள், ஓகேவா. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைடு வந்து ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்கம் ரெண்டு மாற்றத்துக்கும் உட்பட்டு நம்மளுக்கு ஒரு ஆல்கஹாலையும் ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் அல்லது அமிலத்தோட உப்பையும் தரும் வினை தான் வந்து கானிசாரோ வினை கன்னிசாரோ வினை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினைசல் தொகுதி பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன், அதில் இருக்க ஹைட்ரஜன் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். இப்போ நம்ம பென்சால்டிஹைடு எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு இது வினைவெளி முறையோடு பார்க்க போகிறோம். பென்சால்டிஹைடு எடுத்துக்கிறோம், C6H5CHO. ஸோ பாருங்கள், ரெண்டுலேயுமே வந்து நம்மளுக்கு தான் வினைசல் தொகுதி. ஸோ அதில் நம்மளுக்கு வந்து இது வினைசல் தொகுதி. இப்போ நம்மளுக்கு ஒன்று வந்து என்னவாக மாறுது, ஆக்சிஜனேற்றம் அடைந்தால் ஒடுக்கம் அடைஞ்சால் நம்மளுக்கு வந்து ஆல்கஹால், பென்சைல் ஆல்கஹால். ஆக்சிஜனேற்றம் அடையிறது பென்சோயிக் அமிலமாக மாறி அது சோடியம் பென்சோயேட்டாக மாறிடும். ஓகே. அப்போ பென்சால்டிஹைடில் ஏன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ பென்சால்டிஹைடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வினைசல் தொகுதி கார்பன், இது ஆல்ஃபா கார்பன். ஸோ ஆல்ஃபா கார்பனில் நம்மளுக்கு எந்த ஹைட்ரஜனுமே இல்லை. அதனால தான் இது ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத சேர்மமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதுக்கான வினைவெளி முறை தான் முக்கியம் நம்மளுக்கு. வினைவெளி முறை ஸ்டெப் 1, படி 1. படி 1ல் என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கு ஸோ இங்கே கார்பன் தான் வந்து எலக்ட்ரான் அடுத்து குறைவாக இருக்கும். ஸோ இங்கே நகருது. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C6H5CO-OH. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு படி 1ல் உருவானது. அடுத்து படி 2. ஸோ இங்கே இந்த ஆக்சிஜன் இருக்க இந்த மைனஸ் சார்ஜ் திரும்ப வந்து நம்மளுக்கு பழைய இடத்துக்கே வந்தோன்னா டபுள் பாண்டாக ஃபார்ம் ஆகும். அப்போ டபுள் பாண்ட் ஃபார்ம் வந்து கார்பனில் ஆல்ரெடி 4 பாண்டு இருக்கா, அதனால் 5வது பாண்டு ஃபார்ம் ஆக முடியாது. அதனால் இந்த ஹைட்ரஜன் பாண்டோடு இங்கே மூவ் ஆகுது இந்த கார்பன். அப்போ இந்த கார்பனில் ஆல்ரெடி 4 பாண்டு இருக்குது பாருங்கள். ஸோ இது இங்கே நகருது. அப்போ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது C6H5C_OH. இது அமிலமாக மாறிடுச்சுங்களா. இன்னொன்று C6H5CO-HH. அடுத்து படி 3 நம்மளுக்கு ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் நம்மளுக்கு பென்சோயிக் அமிலத்திலிருந்து ஒரு H+ அயான் வெளியேறுது. இதுலேருந்து ஒரு H+ ரிலீஸ் ஆகும் நம்மளுக்கு. இந்த H+ இங்கே வந்து ஆட் ஆகிடுது. புரோட்டான் ஏற்றம் ஒரு புரோட்டான் பரிமாற்றம் எது வேணாலும் இந்த படிநிலையை சொல்கிறோம்.
இது இப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா நீர் மூலக்கூறுலேருந்து நம்ம H+ போனதாகவும் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு பென்சோயேட் உப்பு தான் ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே வெறும் பென்சோயேட் அயான் தானே இருக்குது. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குன்னா Na+ அயான் இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்டது என்ன பாருங்கள், சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து எதுலேருந்து கிடச்சிருக்கோம் அப்படின்னா இந்த NaOHலேருந்து கிடச்சிருக்கோம். அப்போ இந்த Na+ உப்பாக மாறிடும் இது கூட சேர்ந்து பாருங்கள் இங்கே. ஸோ சோடியம் பென்சோயேட். இப்போ இதில் எது ஆக்சிஜனேற்றம் அடைந்தது எது ஒடுக்கம் அடைஞ்சது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது ஆல்டிஹைடு வினை செயல் தொகுதி. ஆல்டிஹைடு ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சா அமிலமாக மாறும். அதே ஆல்டிஹைடு ஒடுக்கம் அடைஞ்சா ஆல்கஹால். நீங்கள் இதே கன்னிசார வினையை நம்ம ஃபார்மாலிஹைடுக்கும் எழுதலாம். ஸோ இதுதான் கன்னிசாரோட வினை வழிமுறை. ஸோ இது ஒரு முக்கியமான +2 போர்டு எக்ஸாமுக்கான ஒரு முக்கியமான 5 மார்க். கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துடும். 5 மார்க் டேரெக்டாக 5 மார்க்லேயும் வரலாம், 3 மார்க்லேயும் வரலாம், ஏதாவது வரலாம். தேங்க்யூ.